ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே ஃபேண்டசி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் vs இங்கிலாந்து உமன்ஸ் இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில நடக்கக்கூடிய தேர்ட் T20 மேட்சுக்கான ஒரு ட்ரீம் லெவன் ப்ரொடக்ஷனாக தான் பார்க்க போகிறோம். ட்ரீம் லெவன் ப்ரொடக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து எதை பத்தி பாக்குறோம் அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் vs இங்கிலாந்து உமன்ஸ் இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில இருக்கிற தேர்ட் T20 மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரொடக்ஷனை தான் பார்க்க போறோம். இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில வந்து 30/11/2024 டேட்ல வந்துட்டு தேர்ட் T20 மேட்ச் நடக்க போகுது. டைம் வந்து 9:30 நடக்குது. நோட் பண்ணிக்கங்க. எந்த கிரவுண்ட்ல நடக்குது அப்படின்னா, சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பார்க் சென்ச்சுரியன் சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற அந்த கிரவுண்ட்ல தான் நடக்குது. அந்த சூப்பர் சென்ச்சுரியன் பார்க்கோட ஒரு பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குட் சப்போர்ட் ஃபார் பேட்டிங், அதர் ஆல்சோ சப்போர்ட் ஸ்பேஸ் பவுலர். பேட்டருக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஹெல்ப்பாக இருக்கும், அதே கட்டத்தில் ஸ்பேஸ் பவுலருக்கும் நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் இது உமன்ஸ் மேட்ச்சில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்பேஸ் பவுலருக்கும் அந்த கிரவுண்டு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க, அந்த பிச் ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் பேஸ் பவுலர், ஸ்பின்னர்ஸ் இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ் இந்த கிரவுண்ட்ல பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு போகதான் நல்லது. முழுக்க பேஸ் பவுலர்ஸ் போகக்கூடாது. பேஸ் பவுலர்ஸ்னா எந்த மாதிரி பேஸ் பவுலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டெத் ஓவர்ல போடக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டெத் ஓவர்ல போடக்கூடிய இந்த நேட்டி சிவர் ப்ரூட் இவங்கள மாதிரி பிளேயர்ஸை வந்து நமக்கு ஒரு கேப்டன் வீசி கொடுத்து போகலாம் டெத் ஓவர்ல. அதர்வைஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பின் பவுலிங் போகலாம். ஏன்னா உமன்ஸ் மேட்ச் பொறுத்தவரைக்கும் ஸ்பின்னர்ஸ்லாம் ரொம்பவுமே வீக்கா இருப்பாங்க. அவங்களும் தூக்கி போட்டு ஒரு விக்கெட் எடுத்துருவாங்க. அந்த ஒரு விக்கெட்டு கடைசியா லாஸ்ட் ஓவர் அடுத்த 2 ஓவர் போடும்போது இன்னொரு விக்கெட்டை கன்வெர்ட் ஆகி 2 விக்கெட் ஆகி ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க. ஓகே, இந்த கிரவுண்டோட ஒரு ஆவரேஜ் ஸ்கோர்னு பார்த்தீங்க அப்படின்னா 163 ரன் அடிச்சிருக்காங்க டோட்டலா. இதுதான் இந்த கிரவுண்டோட ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா இருக்கு. இங்க வந்து 44 விக்கெட் போயிருக்கு. அந்த 44 விக்கெட்ல ஸ்பேசர்ஸ் 22 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 22 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. நம்ம இன்னமே சொன்ன மாதிரி இந்த கிரவுண்ட் என்னதான் பேட்டருக்கும் ஸ்பேசருக்கும் சப்போர்ட் பண்ற கிரவுண்டா இருந்தாலும் ஸ்பின்னர்ஸ் வந்து தூக்கி போட்டு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஈக்குவலாக தான் கொண்டு போகணும். ஸ்பேஸ் பவுலரையும் கொண்டு போகணும், ஸ்பின்னர்ஸையும் நம்ம இந்த டீம்லையும் இன்க்ளூட் பண்ணி தான் கொண்டு போகணும். ஹெட் டு ஹெட்ல வந்துட்டு இது நாள் வரைக்கும் 9 மேட்ச் இவங்க பிளே பண்ணியிருக்காங்க. அதுல சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் வெறும் 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து உமன்ஸ் 7 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரியுது சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து உமன்ஸ் ஒரு அப்பர் ஹேண்டா இருந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்சுமே வந்து இங்கிலாந்து உமன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். ஏன்னா இந்த சீரீஸ்ல ஆல்ரெடி இங்கிலாந்து உமன் 2-0 அப்படிங்கிற முன்னிலையில அவங்க இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுமே நல்ல டீமா தான் கொண்டு வந்திருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்தளவுக்கு எல் வால்வரோட்டு, ட்ரையானு, என்டி கிளாரி அப்புறம் இவங்க 3 பேர் மட்டும்தான் அந்த ஓல்டு பிளேயர், ஐ மீன் ஸ்டார் பிளேயர் அப்படிங்கிற கேட்டகரிஸ்ல நமக்கு தெரிய போறாங்க. மற்றபடி இங்கிலாந்து பிளேயர்ஸ்ல தான் மேக்சிமம் ஆஃப் ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க. எல்லா லீக்லயும் விளையாடக்கூடிய ஸ்டார் பிளேயர்ஸ்லயுமே இவங்க 3 பேர் மட்டும்தான் சவுத் ஆப்பிரிக்கா ஃபேவரா விளையாண்டுருக்காங்க. வால்வரெட்டோ, ட்ரையானோ, அப்புறம் என்னன்னா நெண்டி கிளாரி. ஸோ பழைய ஸ்குவாடு மட்டும் இது வந்து ரொம்ப வீக்காக தான் தெரியுது. ஸோ இந்த மேட்சுமே வந்து மேபி இங்கிலாந்து வின் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம இங்கிலாந்து ஃபேவராகவே டீம்ல செட் பண்ணலாம். இங்கிலாந்து ஃபேவரா போறீங்க அப்படின்னா 7-4 போகலாம். இதுவே வந்து மேக்சிமம் பெட்டர் ரிசல்ட் நமக்கு தரும். ஓகே, இங்கிலாந்து உமன்ஸுக்கும் சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையிலான ஒரு பாசிபிள் பிளேயிங் லெவலை பார்க்கலாம். அதுல இங்கிலாந்து உமன்ஸை பொறுத்தவரைக்கும் பவுன்சர், டிவாய்ட், பிங்க்லி, ஷிவர்பூட், ஃபெதர் நைட், ஜான்சன், எஃப்கேப், எக்லிஸ்டோன், ஷீடேன், எஸ்லின், எல் பில்லர் இப்படிங்கிற ஒரு 11 பிளேயரோட போறாங்க. இந்த 11 பிளேயர்ல ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ண போறது யாரு அப்படின்னா எஸ்லினும், ஷீடின்னு, எக்லிஸ்டோன் இவங்க 3 பேருமே வந்து ஸ்பின்னரா இந்த மேட்சுக்கு செயல்பட போறாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸா பார்த்துட்டீங்க அப்படின்னா எல் பில்லர், எஃப் கேம்ப், ரிஷிவர் ப்ரூட் இவங்க 3 பேரும் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸா செயல்பட போறாங்க. ஸோ அப்போ இந்த 3 பேரையும் நம்ம இந்த டோட்டலா இந்த 6 பிளேயர்
ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பின்னாடி பார்ப்போம். எப்படி அந்த மாதிரி டீம்ல யாரை உள்ள கொண்டு வந்து வைக்கலாம் அப்படிங்கிறது பின்னாடி பார்க்கலாம். அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸோட ஒரு பாசிபிள் பிளேயிங் 11 வால்வரோட் அவங்க தான் கேப்டன்ஷிப் பண்றாங்க. டி பிரிக்ஸ், டொன்சி கிளிப்பி, நேக்ரஷன், கேரிங்டன், ட்ரையான், சாங்கசி, எண்டிக்லரி, ஜப்பா, மேக்ஸ், மலபா, ஹால்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு 11 பிளேயர் இவங்க டீம்ல இருக்காங்க. இவங்க டீம்ல 11 பிளேயர்ல ஸ்பின்னர் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா மலபா மற்றும் அப்புறம் ட்ரையான் இவங்க 2 பேர் மட்டுமே வந்து ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. பாஸ் பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா டாக்கர்சன், எண்டிக்லாரி, இமாக்ஸ், லபி இப்படிங்கிற ஒரு நாலு பிளேயர் இருக்காங்க. இவங்க 4 பேர் வந்து பாஸ் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல இது பண்றாங்க. இவங்களை பத்தி பின்னாடி பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு பாசிபிள் பிளேயிங் 11 இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ட்ரீம் 11க்கான ப்ரொடக்ஷனுக்குள்ள நம்ம இப்போ போகலாம். இந்த ட்ரீம் 11 ப்ரொடக்ஷன் நம்ம வந்து முதல்ல இங்கிலாந்து உமன்ஸை பத்தி பார்க்கலாம். ஒவ்வொரு டீம் வைஸா பார்க்கலாம். இங்கிலாந்து உமன்ஸ் ஜெயிச்சா எந்த மாதிரி பிளேயர்ஸ் ட்ரீம் டீம்ல உள்ள வருவாங்க, அதுவே இங்கிலாந்து உமன்ஸ் தோக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா எந்த மாதிரி உமன்ஸ் வந்து ட்ரீம் டீம்ல பிளேயர்ஸ் இன்னும் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸை இனி பார்க்கலாம். இங்கிலாந்து உமன்ஸ் வின் பண்ணோம் அப்படின்னா செலக்ஷன் பர்சன்டேஜ்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆரன் ஜோன்ஸ், டயட், மேட்டி ஸ்டூவர்ட் ப்ரூட், சாரா கிளென், சீடின் இப்படி 6 பிளேயர் வந்து செலக்ஷன் பர்சன்டேஜ்ல வச்சிருக்காங்க. ஐ மீன் மோஸ்ட் பிக் டீம், லீஸ்ட் பிக் டீம்ங்கிற 2 கான்செப்ட் தான் ட்ரீம் டீம்ல நமக்கு தெரியும். நம்மளுமே வந்து அதை இப்போ பின் பண்ணி தான் டீமையே கொண்டு போயிட்டு இருப்போம் மேக்சிமம். ஆனா அதை விட இவங்க நம்ம எப்படி அந்த மோஸ்ட் பிக் பிளேயரை ட்ராப் பண்ணி அந்த லீஸ்ட் பிக் பிளேயரை இந்த இடத்துல வின் பண்ணணும், அதே மாதிரி தோக்கிற டீம்ல எப்படி நம்ம மோஸ்ட் பிக் பிளேயரை பண்ணி லீஸ்ட் பிக் பிளேயரை உள்ள வின் பண்ணணும், அப்படி வின் பண்றவங்க தான் ட்ரீம் டீம்ல அந்த பெரிய அமௌண்ட்டை வின் பண்ண முடியும். ட்ரீம் 11ல நீங்களே கூட 1 கோடி ரூபாய் வின் பண்றவங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா மோஸ்ட் பிக் டீம்ல மொத்தம் 11 பேர் இருப்பாங்களா, அதுல இருந்து அவன் 7 பிளேயரை ட்ரீம் டீம்ல எடுத்திருப்பான். ஒரு 4 பிளேயர் மேல மட்டும்தான் ரிஸ்க் எடுத்து அந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் அப்படிங்கிற 4 பிளேயர் அவன் உள்ள கொண்டு வந்து வச்சிருப்பான். உமன்ஸ் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 4 பிளேயரே வந்து அதிகம் தான். 4 பிளேயர் ட்ரீம் டீம்ல லோ பர்சன்டேஜ்ல இருந்து இன்னும் ஆயிடுவாங்க. ஸோ அதனால வந்து அவன் 4 பிளேயர் வச்சு கேப்டன் வைஸ் கரெக்டா வச்சு அந்த 1 கோடி ரூபா அப்படிங்கிற இதை அடிச்சிருப்பான். நீங்க கூட பாத்தீங்கன்னா பார்த்தா இவன் பெருசாவே எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கல. 11 பிளேயர்ல ஒரு 4 பிளேயரை மட்டும்தான் ட்ராப் பண்ணிட்டு அந்த 4 பிளேயருக்குள்ள இந்த லோ பர்சன்டேஜ் சொல்லி கேப்டன்சி கரெக்டா வச்சிருக்கான் அப்படின்னு நீங்க கூட உங்களுக்கும் கூட தோணி இவன் எப்படி பண்றான் அப்படிங்கிறது நம்மளோட தாட்டம் அப்படிதான் இருந்திருக்கும். ஸோ அது எப்படி பண்றாங்க அப்படின்னா இப்போ இந்த 6 பிளேயர் இருக்காங்க அப்படின்னா நாளைக்கு இந்த 6 பிளேயருமே ட்ரீம் டீம் வருவாங்களா அப்படின்னா சான்ஸ் கிடையாது. எந்த மாதிரி இதுல வருவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கெஸ் பண்ணி வைக்கணும். ஒருவேளை இங்கிலாந்து மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு நம்ம டாஸ் வின் பண்ணி இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த டீம்ல வந்து மேட்டி ஸ்டூவர்ட் ப்ரூட், டயட் இவங்க 2 பேர் மட்டும்தான் டாப் 5 பேர்ல இருந்து ஹை செலக்ஷன் பர்சன்டேஜ்ல பிக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, இந்த 5 பேர்ல டாப் 5ல வரக்கூடிய 5 பிளேயர்ல இருந்து மோஸ்ட் பிக் டீம்ல இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல எல்லாருமே டீம் இப்போ உள்ளுக்குள்ள பர்சன்டேஜ் வைஸா எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப நம்ம டாப் 5 பேர்த்துல 3 பேர் வருவாங்க அப்படிங்கிற கான்செப்ட் போறோம் அப்படிங்கிற மாதிரி மேக்சிமம் இந்த மாதிரி தான் போகும். 5 பிளேயர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர்ல வர 5 பிளேயர்ல 3 பிளேயர் கன்ஃபார்ம் ட்ரீம் டீம்ல இன்னும் ஆவாங்க. வின் பண்ற டீம்ல 3 to 4 பிளேயர் இன்னும் ஆவாங்க. ஆனா எல்லாருமே வந்து இப்ப வந்து இந்த 2 பிளேயர்ல இப்ப எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னா மேட்டி ஸ்டூவர்ட் ப்ரூட்டை வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க ஓவர் வீசுறாங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல்லான பிளேயர். இந்த டயட் அப்படிங்கிறவங்களை வேணா ஒரு கட்டத்துல டிராப் பண்ணிட்டு ஒரு டீம்ல
நீங்க ஒரு 10 டீம் போறீங்க அப்படின்னா ஒரு 2 டீம்ல டிரா பண்ணிட்டு அதுக்கு பதிலாக லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் உள்ளுக்குள்ள கொண்டு வர பாருங்க. இவங்க டீம்ல இந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஆரோன் ஜோன்ஸ் வந்து ஹையஸ்ட் செலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க ட்ரீம் டீம் வரக்கான ரீசனே வந்து அந்த கேட்சு ஸ்டெபிலிட்டி இதனாலதான் இவங்க இந்த ட்ரீம் டீம்ல ஒரு மேட்ச் வந்திருந்தாங்க, இன்னொரு மேட்ச் வந்து வர முடியல. அதுவே வந்து லாஸ்டா வந்து விக்கெட் விழுந்ததுனாலதான் வந்தாங்க. மித்தபடி அதர்வைஸ் இவங்க வரக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இவங்க 2 பேர்த்துல இருந்து எனி ஒன்னு டிராப் பண்ணிக்கிங்க. அப்புறம் இந்த 4 பிளேயர் அந்த 2 பேர்த்துல இருந்து எனி ஒன்னு நம்ம எல்லாருமே மேக்சிமம் கெஸ் பண்ணதான் இது பண்ணிடுவோம். ஆனா இந்த 4 பிளேயர்ல இருந்து ஒருத்தங்களை டிராப் பண்ணி தான் ஆகணும். யாரை நம்ம டிராப் பண்றோம் அப்படிங்கிறது தான் ரிஸ்கே. ஓகேங்களா? இந்த 4 பிளேயர்ல இருந்து எனி ஒன்னு நம்ம கம்பல்சரியா டிராப் பண்ணிட்டு போயே ஆகணும். அப்படி போனா மட்டுமே நம்ம நினைக்கிற அந்த பெரிய அமௌண்ட்டு போக முடியும். அந்த ட்ரீம் 11ல ஒரு பெரிய அமௌண்ட்ல நம்மளால வின் பண்ண முடியும். அதனால நீங்க இந்த 4 பிளேயர்ல இருந்து எனி ஒன்னா டிராப் பண்ணி இந்த 2 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயரும் இந்த 4 பிளேயர்ல இருந்து 3 பிளேயரும் டோட்டலா 4 பிளேயர் கொண்டு போனா போதும். நீங்க இது வந்து எனக்கு ஓவர் ரிஸ்கா தெரியுது அப்படின்னு நீங்க கெஸ் பண்றீங்க அப்படின்னா ஒன்றும் வேண்டாம். இந்த 4 பிளேயருமே அப்படியே உள்ள வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த 2 பிளேயர்ல இருந்து ஒன்றை மட்டும் டிராப் பண்ணி கொண்டு போங்க. டோட்டலா 5 பிளேயர் இந்த மாதிரி கொண்டு போகலாம். ஓவர் ரிஸ்க் இல்லை, எனக்கு ரிஸ்க் எடுக்கிறது பயமா இருக்கு ப்ரோ, என் காசு வேஸ்டா போயிடும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த இது இல்லை, எனக்கு காசையும் வேஸ்டா போனாலும் பரவாயில்ல, நான் போடுற டீம் ரிஸ்கா போட்டு இந்த பெரிய டீமா போய் அமையணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த 4 பிளேயர்ல இருந்து எனி ஒன்னா டிராப் பண்ணி பாருங்க. என் சஜஷன் என்னன்னா, போன மேட்ச் இவங்க ட்ரீம் டீம் வரல, சரி இந்த மேட்ச் வர சான்ஸ் இருக்கு. நேற்று சில்வர் ப்ரூட் தொடர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மோஸ்ட் பிக் கேப்டன் வேற, நம்மளால அவங்கள டிராப் பண்ண முடியாது. ஸோ இவங்க 2 பேர்த்த யாராலையும் பெருசா கை வைக்க முடியாது. வேணா இவங்க 2 பேர்த்துல இருந்து இனி ஒன்னா டிராப் பண்ணி பாருங்க. கிளிக் ஆச்சுன்னா நல்ல லக்கு, அப்படி இல்லை அப்படின்னா போட்ட காசு எடுக்கிற அளவுக்கு டீம் போய் நிற்கும். அவ்வளவுதான். இவங்க 6 பேர்த்துல இருந்து இன்னைக்கு ட்ரீம் டீம் கேப்டன் விசி வர பாசிபிளான பிளேயர் அப்படின்னா நேற்று சில்வர் போட்டு எட்லிஸ்ட் ஒன்றும் இவங்க 2 பேருமே வந்து ஒரு கேப்டன் விசி பாசிபிள் பிளேயர். கேப்டன் விசி ட்ரீம் டீம்ல வர எலிஜிபிளான பிளேயர் இவங்க 2 பேர் மட்டும்தான். இப்போ நம்ம ஐ செலெக்ஷன் பார்த்துட்டோம். இவங்க டீம்ல லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் இதுதானே ரொம்ப முக்கியமா பார்த்து இதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுல வந்து லோ பர்சன்டேஜ்ல இந்த 2 பிளேயர் தொடர்ந்து 2 மேட்ச் ட்ரீம் டீம்ல வரல. ஸோ இந்த மேட்ச் வர வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை 2 பேருமே ட்ரீம் டீம் வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா எனி ஒன். ஓகேங்களா? இந்த 2 பிளேயர்ல இருந்து 2 பிளேயருமே ட்ரீம் டீம்ல கொண்டு வரலாம், இல்லை அப்படின்னா ஒரு பிளேயரை கொண்டு வர பாருங்க. இன்னைக்கு கன்ஃபார்ம் பிக் அப்படின்னா எல் ஃபில்லர் விளையாண்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் திங் கம்பல்சரியா ட்ரீம் டீம்ல என்டர் ஆகிறாங்க. டெத் ஓவர்ஸ்ல பவுலிங் போடுவாங்க, 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ எல் ஃபில்லரை வந்து நீங்க கண்ண மூடி கொண்டு போகலாம். லோ பர்சன்டேஜ்ல பெஸ்ட் பிக் அப்படின்னா எல் ஃபில்லர் தான். நான் யாரை டிராப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா அப்படின்னா ஹெதர் நைட்டை மட்டும் டிராப் பண்ணி பாருங்க. ஏன்னா அவங்க கேப்டனா இருக்காங்க, ஓகே. டாப் 5ல வராங்க. உமன்ஸ் மேட்ச்ல பிக் பேக்ஸ் லீக்ல பாத்தீங்கன்னா டாப் 4ல வந்து நல்லாவே பண்ணாங்க. ஆனா இங்கிலாந்துல வந்து அந்த மாதிரி அவங்க பெருசா பண்ணல. ஸோ அதனால அவங்கள டிராப் பண்ணி ஸ்ட்ரைட்டாவே டிராப் பண்ணி போயிடலாம். இப்போ சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸுக்கான ஒரு செலெக்ஷனை பார்ப்போம். சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸோட ஹை செலெக்ஷன் பர்சன்டேஜ் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த 4 பிளேயர் தான் இருக்காங்க. இந்த 4 பிளேயர்ல இருந்து மினிமம் 3 பிளேயர் ட்ரீம் டீம்ல என்டர் ஆயிடுவாங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி நீங்க 3 பிளேயரை நீங்க ட்ரீம் டீம்ல வச்சு எடுத்துட்டு போங்க. அதுதான் நமக்கு ஒரு சேஃபும் வேற. உமன்ஸ் மேட்ச் பொறுத்தவரை ஓவர் ரிஸ்க் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. மீடியம் ரிஸ்க் எடுத்துட்டு டீம் கொண்டு போனாலே போதுமானதுதான். இவங்க 4 பேர்த்துல இருந்து ஒரு கேப்டன் விசி நீங்க கொடுக்கணும் அப்படின்னா என்டி கிளாரி, சியட்ரயா இவங்க 2 பேர்த்தையும் மட்டும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்க கேப்டன் விசிக்கு. அவங்க 2 பேர் மட்டும்தான் ஓரளவுக்கு எலிஜிபிள் பர்சனா இருக்காங்க. வேற பெருசா யாருமே பண்ண போறது இல்லை. மீடியம் பிக்
அவங்க டீம்ல மீடியம் பிக்கே கிடையாது. மீடியம் பிக்னா என்ன அர்த்தம்? 60க்கு மேல செலக்ட் பண்ணுவீங்க ஹை பர்சன்டேஜ் தான். அதுதான் வந்து ட்ரீம் 11ஓட ரூல்ஸே. 60க்கு கீழே இருக்கிறவங்க எல்லாமே மேக்சிமம் மீடியம் பிக். 30 டு 59 இப்படி இருக்கிறவங்க எல்லாம் மீடியம் பிக் பிளேயர்ஸ். அதுக்கு கீழே செலக்ட் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ் தான் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது கேட்டகரிஸ்ல வந்துருவாங்க. இப்போ மீடியம் பிக்ல 2 பிளேயர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் bowling போட்டாங்க அப்படின்னா ஹல்பா ஒரு டாக்கர்சன். இன்னைக்கு எனக்கு நம்மளோட டீம்ல டாக்கர்சன் நீங்க எடுத்துட்டு போகலாம். 7:4 போறீங்க அப்படின்னா அங்கிருந்து 3 இங்கிருந்து 1 அப்படிங்கிற கான்செப்ட்ல போய் பாருங்க. ஒருவேளை கிளிக் ஆகலாம். அதனால டாக்கர்ஸ்னா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் லோ பர்சன்டேஜ் பிக்ஸ். அவங்க டீம் வின் பண்ணோம் அப்படின்னா அங்கிருந்தே என்னால வந்து 5 பிளேயர் 6 பிளேயர் அங்கேயே நீங்க ஐசோலேஷன்ல சொல்லிட்டீங்க. லோ பர்சன்டேஜ்ல இங்க இருந்து 2 பிளேயர் எடுத்துட்டோம்னு சொல்லிட்டீங்க. 7 பிளேயர். அப்ப அங்க இருந்து மீடியம் பிக்ல 1 அதுல 3 டோட்டலா 4 11 பிளேயர் வந்துருச்சு. இப்ப இந்த லோ பர்சன்டேஜ்ல இருந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இங்கிலாந்து உமன்ஸ்ல நான் சொன்ன மாதிரி அந்த 4 பிளேயரை நீங்க அப்படியே கொண்டு போறீங்க. அந்த 6 பிளேயர் 5 பிளேயரா கொண்டு போறீங்க அப்படின்னா மட்டும் இந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் உங்களால வின் பண்ண முடியாது. இது வந்து நான் ஒரு 4 பிளேயர் எடுக்க சொல்லியிருந்தேன். அந்த 4 பிளேயர்ல இருந்து நீங்க 4 பிளேயருமே கொண்டு போனீங்க அப்படின்னா அது ரிஸ்கே கிடையாது. அதுல ஒரு பிளேயரை நீங்க டிராப் பண்றீங்க அப்படின்னா வேணா அதுல இருந்து ஒரு ரிஸ்க் இருக்கு. ஸோ அங்க ஒரு பிளேயர் நம்ம டிராப் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க இருந்து வேணா ஒரு பிளேயர் நம்ம வின் பண்ணி பார்க்கலாம். அதான் ப்ரோ நீங்க சவுத் ஆப்பிரிக்கால வந்துட்டு அந்த 4 ஹை செலக்ஷன் 4% 3 பிளேயர் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுலயுமே ஒண்ணு சொல்றேன். அந்த 3 பிளேயர்லயுமே வந்து நம்மளோட ஓன் ரிஸ்க் தான். உங்களுக்கு வந்து அந்த 3 பிளேயர் வருவாங்க அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கப்பட்ட பிளேயர்ஸ் அப்படின்னு மட்டும்தான். ஸோ அதனால அந்த 3 பிளேயர்ல இருந்து ஒருத்தர் டிராப் பண்ணிட்டு போறது உங்களோட திறமை. டிராப் பண்ணி பாருங்க. பெஸ்ட் ரிசல்ட் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம். இந்த ஒரு 6 பிளேயர் 3 சாரி 5 பிளேயர்ல இருந்து மினிமம் 1 பிளேயர் வந்து நாளைக்கு ட்ரீம் டீம்ல என்ட்ரி ஆயிடுவாங்க. மலபாவா இருக்கலாம், இவ்வளவு இருக்கலாம், டி பிரிட்ஸா இருக்கலாம். நீங்க ஆரோன் ஜோன்ஸ் டிராப் பண்றீங்க அப்படின்னா இந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இவங்க தான் நல்ல பிக்கு. ஸோ அதனால நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே இவங்கள போகலாம். இந்த மலபா வந்து T20 வேர்ல்டு கப்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நல்லாவே ஆடிடுறாங்க இங்கிலாந்து. ஸோ நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாவே இவங்கள ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு இந்த வீடியோல எண்ட்ல வந்து என்னன்னா ஒரு ஸ்மால் லீக் மட்டும் கொடுக்குறேன். இந்த ஸ்மால் லீக்ல நான் என்ன இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆரோன் ஜோன்ஸ் எடுத்திருக்கேன், ரயட் எடுத்திருக்கேன், வால்வரோட்டு, சி டயான், என்டி கிளாரி, மேக்கர்சன், மேக்ஸ், நிக்லிஸ்டோன், சாராங்லன், சீடின். இந்த இது வந்து ஒரு ஸ்மால் லீக்காக உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இதில் வந்து இதே டீம் போயிடாதீங்க. இதில் வந்து நான் சொன்ன மாதிரி பின்னாடி மேலே கிராண்ட் லீக்குக்கான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன்ல, அதோட இருக்கிற ஏதோ ஒரு பிளேயர் மேட்ச் ஆறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இதுல இருந்து ஏதோ ஒரு பிளேயரை நம்ம ட்ராப் பண்ணிட்டு 1 to 2 பிளேயரை ட்ராப் பண்ணிட்டு வின் பண்ணிட்டு கொண்டு போங்க. ஸ்மாலுக்கு வின் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.